ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி அரிசி மாவு வச்சு ரொம்பவே ஈஸியாக பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி ஒரு தட்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய பேசனில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் செஞ்ச அரிசி மாவு. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பட்டர் வந்துட்டு சின்ன ஸ்டிக் கிடைக்கும்ல, அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட இருக்கும். இப்போது இதுக்கு ஒரு சின்ன மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பூண்டு தோலோட, ஒரு 6 கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்சதை வந்துட்டு இப்போ இந்த அரிசி மாவு கூட சேர்த்துக்கிறேன். இதுதான் காரத்துக்கு, டேஸ்ட்டுக்கு எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாவில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றா நல்லா கையால் வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாவு வந்து புட்டு மாவு மாதிரி உதிரியாக இருக்கும். நீங்கள் இப்படி இறுக்கி பிடிச்சிங்கன்னா அது ஷேப்பில் நிற்கணும். அதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இப்போ வந்துட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ப்ளஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ வந்துட்டு தட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைனா வாழை இலையில் எண்ணெய் நல்லா தழும்புற தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இப்போ நான் தட்டுற மாதிரி தட்டுங்க. தட்டும் போது ரொம்ப மெலிசாக தட்டாதீங்க. இது வெறும் அரிசி மாவுங்கிறதுனால கொஞ்சம் தடியாக தட்டணும். அது நல்லா எண்ணெயில் வெந்துடும். ஸோ கொஞ்சம் தடியாகவே தட்டிக்கோங்க. மெலிசாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கே வராது. இப்போது ஒரு தோசை கரண்டியை எண்ணெயில் முக்கிக்கோங்க. முக்கிட்டு இந்த தட்டையை வந்து அப்படியே மெல்லிசாக எடுங்க. லைட்டாக எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க பொரிக்கிறதுக்கு. இந்த மாதிரி லைட்டாக எடுத்திங்கன்னா வந்துடும். எடுத்து இப்படி எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இந்த தட்டை ஃபுல்லாக ஃப்ரை ஆகிறதுக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் தடியாக தட்டியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு மெலிசாக தட்டினீங்கன்னா உங்களால் கவர்லேருந்து எடுக்கவே முடியாது. எடுக்கும்போது வந்து அது பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தடியாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது சாப்பிடும்போதும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தட்டை பார்த்திங்கனாக்கா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மேலே மிதக்காது. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தடியாக தட்டியிருக்கிறதுனால அந்த வெயிட்டில் வந்துட்டு அது எண்ணெயில் வந்து அடியில் கீழே போயிடும். ஸோ அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுனாக்கா இது போய் இப்படி அடியில் உட்காந்துடும். அப்போது அடுப்புலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான தட்டை ரெசிபி ரெடி. இது வந்துட்டு பிகினர்ஸ் கூட செய்யலாம். நம்ம தேவையில்லாமல் அரிசி ஊற வச்சு சில பேருக்கு அது தெரியலன்னு சொன்னாக்கா, ஸோ அரிசி மாவு வச்சு ரொம்பவே சிம்பிளாக பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.